ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களாம். உலகமாக செவடனா இருக்கிறீங்க. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு இல்ல, வெடிகுண்டு அது வைக்கிறாங்களாம். அட அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி. நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அட அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி சத்தம் என் காதுல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிறந்ததுல இருந்து என் காதுல வெடி சத்தம் விழுந்ததில்ல. இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு, வெடிச்சாச்சையா. வையி ஓ, எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா? கேட்காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயடிச்சுட்டு போறான் அவன் ஊமை. என்ன வெடி மருந்து நாத்தம் வருது, வெடி சத்தத்தை காணு. ஏயா நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணமே. அட நான் சொல்றது அது இல்லையா, வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசுறவ எங்க போய் மோதிக்கலாம். இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது ரெண்டையும் அறுத்து? என்ன சிங்காரம், என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா? அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன். இப்ப குளிக்க போறேன். ஆஹா, நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுட்டேன். அதெல்லாம் நான் செய்யறது இல்ல. இப்ப குளிக்க போறேன், குளிக்க. சிங்காரம், நான் ஒண்ணு கேட்பேன், கோச்சிக்க மாட்டியே? நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன். அதான் சரி. ஊருக்குள்ள 2-3 பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு, வாஸ்தவமா? காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சுட்டேன், உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பித்த நர. வரட்டுமா? வண்டி மாடு வருதா? சுத்த கிரக்கனா இருக்கலாம். இது ஆடுடா. யோ, என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா? வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன். அது சரி, எங்க பையன் கையுமா? சந்தைக்கா? பையி சந்தைக்கு போறேன். ஆஹா, பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்குத்தான் போறியோன்னு நான் நினைச்சுட்டேன். புரியாத ஆளையா நீ? நான் ஏன் அங்கெல்லாம் போறேன்? சந்தைக்கு போறேன், சந்தைக்கு. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியாந்தீங்களா? ஐயா, கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா, பம்பு செட்டு எதுக்கு ஐயா? இத போட்டுக்கிட்டா குடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும். நாங்க வரோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆசையான் கெடுக்கணும். வச்சுக்குவோம், கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி விடலாமா? அதான்யா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க சாமி. நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறு நிமிஷம் நடந்து போச்சு. என்ன அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன். சரி. எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவ சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் பாடப்பட்ட. பாருங்க, என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். நாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின, இப்ப என்ன காப்பாத்த வைக்கல, இன்னொருத்தி கேக்குறான் அவனுக்கு. என் மூஞ்சிலே முடிக்காத. அடிக்காதடி. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவன் மட்டும்தான் அவன் பொண்டாட்டின்னு. இல்ல, வேற இன்னொருத்தி இருக்கா. ஆஹா, ஆமா. முன்னையெல்லாம் புலியத்தால முறத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் இவன் அடிக்கிறா? புலி கிடைக்கல, புருஷன் தான் கிடைச்சிருக்கிறான். விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு, அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இத பாரு, நம்ம இந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பத்தானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதை வச்சுக்கணுமா? இனிமே எதுக்கு?
இந்த கர்மத்தை கலட்டி கடாசீருவோம். தலை 3 சுத்து சுத்தி ஏறி போய் தொலை. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சுட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதித்தலாம் போல இருக்கு. என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன்.